என்னாச்சுன்னா இப்படியே எழுதி வச்சுட்டு போறாங்க? ஒருவேளை நம்ம துரத்துறத கேம்னு நினைச்சிட்டு விளையாடுறாங்களா? ஏய் நான் என்ன பண்ணேன்? என் கையில கொடுத்தா நானாவது திட்டுருப்பேன்ல. சொல்லுங்கக்கா. என்னாச்சு சின்னா? வந்து போன தடம் மட்டும் தாக்கா இருக்கு. ஆல் எஸ்கேப். என்ன கண்ணாமூச்சு காட்டுறாங்களா? காட்டட்டும்க்கா, காட்டட்டும். எவ்வளவு நேரம் காட்டுவாங்க? இல்ல சின்னா, இல்ல. எனக்கு இது சரியா படல. இது என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. எவ்வளவு தூரம் காட்டுவாங்கன்னு கோவத்துல வார்த்தைய மட்டும் விடக்கூடாது. அவளை தூக்கணும். தூக்குறோம்க்கா, தூக்குறோம். தூக்குறோம்னா எப்போ? அம்மா கொஞ்சம் மெதுவா பேசுங்கம்மா. யாராவது பாத்திர போறாங்கம்மா. பார்த்தா என்ன? பார்த்தா என்னங்கற? என் வேலைக்கு பிரச்சனை வந்துருமா? அத பத்தி நீ கவலைப்படாத. லாயர் கிட்ட பேசி நான் பெயில் வாங்கிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல நான் வெளியே போறேன். போ. அது போன்றல்ல. சொல்லு. என்னக்கா வெயில் வாங்கிட்டீங்களா? அப்புறம் ஒருத்தி ஆட்டம் காட்டுவா, நீங்களும் மிஸ் ஆயிட்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நான் இங்க உட்கார்ந்துகிட்டு என்ன என் தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? என் எதிரிய எப்ப வேணாலும் பாத்துக்கிறேன். இப்போ என் தங்கச்சியோட எதிரிய பாக்கணும். நான் உங்க முன்னாடி நிக்கும் போது அவ நம்ம இடத்துல இருக்கணும். நான் வர்றதுக்குள்ள பிளான சேஞ்ச் பண்ணி தூக்குடா. எப்படிக்கா? மூணுல 1 நிச்சயம் கிளிக் ஆகும். ஏன்னா இதுவரைக்கும் பிளான் அவளோடது. அதனால தானே எஸ்கேப் ஆனா. ஆனா இப்போ பிளான் இந்த ருத்ராவோடது. எப்படி எஸ்கேப் ஆகுறான்னு பாப்போம். தூக்குடா. சரிக்கா, நாங்க பாத்துக்கிறோம். என்னாச்சுன்னா அக்கா பெயில வராங்களா? ஆமா, அவங்க நம்ம இடத்துக்கு வர்றதுக்குள்ள நாம அந்த பொண்ணை தூக்கலாம். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. புரியுதா? எட்ரா வண்டியா. சொல்லுங்க லாயர் சார். மா, பெயில் கிடைச்சிருச்சுமா. வெளியே எடுக்க மூவ் பண்ணிட்டேன். எல்லாமே கிடைச்சிருச்சுமா. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டு அடுத்த 5 நிமிஷத்துல நீங்க வெளியே வந்துடலாம். ஓகே சார்.
ஏன் வண்டி நின்றுச்சு? என்னாச்சு? கீழே இறங்க. ஏன்? இறங்க சொல்றேன். இது நமக்கு வச்சதா இல்ல வேற யாருக்கோ வச்சதா தெரியலையே. இது நமக்கு வச்சிருந்தா வச்சவன் கண்டிப்பா பக்கத்துல தான் இருப்பான். இரு பார்க்கலாம். யாருமே இல்லையே விஸ்வா. ஒருவேளை கட்டட வேலை பாக்குற வண்டி இப்படி போயிருக்கும் போல. அதுல இருந்து இது ஒண்ணு மட்டும் கீழே விழுந்திருக்கும் போல. சரி விஸ்வா, நமக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம போலாம். சரி வா போலாம். என்னாச்சுடா? பஞ்சர் ஆயிருச்சுடா. ஓ, வண்டி பஞ்சர் ஆயிருச்சா? வண்டி இல்லடா. சரி விட்றா, உன்னோட பிளான் தானே சொதப்பிருச்சு. அடுத்தது பிளான் 2 நம்ம கையில இருக்குல்ல, நாங்க பாத்துக்கிறோம்டா. நீ உடனே கிளம்பி வா. சரிடா. டேய் வண்டி ஏறா போலாம். ஹே விஸ்வா, நிறுத்து 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 நிறுத்து. என்ன துளசி? அங்க டீ கடை இருக்கு, டீ குடிச்சிட்டு போலாமா? டீயா? ஆமா விஸ்வா, இந்த மாதிரி இடத்துல டபரா செட்ல டீ குடிச்சா சூப்பரா இருக்கும். வாயே சாப்பிடலாம். சரி இறங்கு. அண்ணா என்னம்மா? 2 டீன்னு. ஒரு 5 நிமிஷம் உட்காருமா, போட்டு தரேன். ஹே துளசி, என்ன உட்கார்ந்துட்ட? வேற என்ன பண்ண சொல்ற? வில்லேஜ்ல உள்ள இந்த மாதிரி டீ கடையில இருந்து தான் அரசியலும் அடுத்த வீட்டு கதையும் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. கேக்குறதுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமா. டைம் போறதே தெரியாதா. நம்மள மாதிரி சிட்டில உள்ளவங்களுக்கு தான் இந்த குடுப்பனையே இல்ல. அட்லீஸ்ட் வந்ததுக்கு இங்க உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு பேப்பர் படிச்சிட்டு நாட்டு நடப்ப தெரிஞ்சிட்டு போலாமே. அப்படிங்கிற? சரி. சரி, எனக்கு ஒரு பேப்பர் கொடு. இந்தா. தேங்க்ஸ். இந்தாப்பா. இந்தாம்மா.
விஸ்வா? இதை எப்படி ஆத்துறதுன்னு தெரியல. சுடுது. இங்க பாரு, கிளாஸ இப்படி புடி, அப்படியே எடு. டபராவை இப்படி புடி. ம். இப்போ அப்படியே ரெண்டுலயும் பாதி பாதி ஊத்திக்கோ. ஆ. இப்போ ரெண்டுலயும் ஃபுல்லா ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஆத்து. ஆ சரி துளசி. அப்படிதான். முழுசா ஊத்தாம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஆத்துனா சூடு கைக்கு வராது. ஓ, இதான் டெக்னிக்கா? ம். இப்போ சூடு ஓகேவா? சூடும் ஓகே, டீயும் டபுள் ஓகே. டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதான் கரெக்டான நேரம். வா போலாம். சரி. தம்பி, கொஞ்சம் பெட்ரோல் கிடைக்குமா? தப்பா எடுத்துக்காத தம்பி. பிள்ளைக்கு மருந்து வாங்க வந்தேன். வாங்கிட்டு திரும்பும்போது வண்டியில பெட்ரோல் இல்லாம போச்சு. கையில காசும் இல்ல. அதான். யாருக்கிட்டையாவது கடன் கேட்கலான்னு பார்த்தா இங்க இருந்து பெட்ரோல் பங்கு 6 கிலோமீட்டர் தம்பி. போயிட்டு வர்றதுக்குள்ள பிள்ளைக்கு காய்ச்சல் அதிகமாயிரும். அதான் தம்பி, உங்க வண்டியில இருந்து கொஞ்சம் பெட்ரோல் கொடுங்களேன். உங்களுக்கு புண்ணியமா போகும். விஸ்வா, கிராமத்துல குடுக்கல் வாங்கல் எல்லாம் உரிமையாவே நடக்கும். அதனாலதான் கேக்குறாங்க. புள்ளைக்கு காய்ச்சல்ல, எடுத்துக்க சொல்லு விஸ்வா. அண்ணே, அந்த வண்டி தான். போய் பிடிச்சுக்கோங்க, போங்க. ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நன்றி இல்ல தம்பி. பரவாயில்ல. நன்றிமா. இத புடியா குடு. தம்பி, இது போதும்பா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. நான் வரமா? வரமா. வாங்கண்ணே. சரி, போலாமா? எவ்வளோண்ணே? 20 ரூபா கொடுப்பா. இந்தாண்ணே. அண்ணே, டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. வரோம். தேங்க்ஸ்பா. போலாமா? வா. துளசி, ஒரு நிமிஷம் இறங்கு. என்னாச்சு விஸ்வா? தெரியல, இறங்கு. பஞ்சர் ஆயிருக்கு. இவ்ளோ நேரம் நல்லா தானே இருந்துச்சு. எப்படி ஸ்டார்ட் ஆன உடனே பஞ்சர் ஆச்சு? தம்பி, கொஞ்சம் பெட்ரோல் கிடைக்குமா?
பெட்ரோல் பிடிக்கிற மாதிரி நடிச்சு வண்டியை பஞ்சர் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. ச்சே, ஊர்க்காரங்க மாதிரி நடிச்சு நல்லா ஏமாத்திட்டாங்க அவங்க. இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா அந்த லக்ஷ்மியா தான் இருக்கும். சரி வா, போற வழியில ஏதாவது கடை இருக்கான்னு பாப்போம். ம். வா, முடியலப்பா. என்னாச்சு? தள்ளு. முடியல விஸ்வா. அம்மா. என்னாச்சு துளசி? முடியல விஸ்வா. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா? ம். சரி வா. அப்பா. அப்பா. என்னாச்சு? பஞ்சர் மேடம். அப்படியா? ஆமா. மேடம் பரவாயில்ல, நாங்களே போய்க்கிறோம். நீங்க போங்க மேடம். ஹலோ, உன்னை பாத்துக்கிறது தான் என்னோட வேலையே. என்ன பாக்குற? உன் பேர் துளசி தானே? ஆமா. உங்க பேரு விஸ்வா தானே? ஆமா மேடம். கமிஷனர் சார், அதான் ராஜராஜன் சார் உனக்கு மாமா, இவருக்கு அப்பா தானே? ஆ. ஆமா மேடம். உங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்கான், அதான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி பாதுகாப்புக்கு என்ன அனுப்பி வச்சாரு. ஓ அப்படியா? கிளம்பும் போதே என் மாமா சொன்னாரு, நீ போ, லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து பாதுகாப்புக்கு ஆள் வரும்னு. ஆமாமா, அவர் சொன்ன ஆளு நான் தான். துளசி, இந்த இடம் அவ்வளோ சேஃப் இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பிடலாம். வாமா. மேடம் அப்போ வண்டி? அதான் விஸ்வா இருக்காருல, அவர் பாத்துப்பாரு. நம்ம 2 பேர் கிளம்பலாமா? என்ன இவ்ளோ யோசிக்கிறீங்க? இவர் பையன் தானே, போற வழியில ஏதாவது ஒரு மெக்கானிக்க பார்த்து அனுப்பி வைக்கலாம். பஞ்சரை பார்த்துட்டு இவர் அப்புறமா கோவிலுக்கு வரட்டும், நாம இப்பவே கோயிலுக்கு போலாம். என்ன? ஆக்சுவலா பிரச்சனை உனக்கு தான்னு கமிஷனர் சார் சொன்னாரு. இப்ப நான் உன்னை மட்டும்தான் சேஃப்டியா பாத்துக்கணும்னு சொன்னாரு. கொஞ்சம் சொல்லுங்க சார், பயத்துல எப்படி யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. துளசி, நீ நடக்க முடியலன்னு வேற சொல்ற. மேடம் அப்பா அனுப்புன ஆளு தானே, பேசாம நீ அவங்க கூட கோயிலுக்கு போயிடு. நான் பஞ்சர் பார்த்துட்டு நேரா கோவிலுக்கே வந்துடுறேன். இல்ல விஸ்வா, அது வந்து. என்னம்மா நீ? நான் ஒரு போலீஸா? இந்த ஏரியாவோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு சொல்றேன், நீ இப்படி யோசிக்கிற? வாமா போலாம்.